ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி என்னென்ன டார்கெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்ன கம்ப்ளீட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், அப்புறம் மோல் கான்செப்ட். ஏன் வந்து மோல் கான்செப்ட் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். ஸோ நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அண்டு மோல் கான்செப்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இது மட்டும் நீங்கள் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணால் போதும். அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே ஒரு தாட்டி அதை கிளான்ஸ் அது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் வந்து எல்லாம் படிச்சிடுவீங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க படிக்கும்போதே, தியரி படிக்கும்போதே. அண்ட் மோல் கான்செப்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து லெக்சர் ப்ளஸ் தியரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த 4 டாப்பிக்குமே. அண்ட் ஃபிசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் லைக் யூனிட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து வரும். அண்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் வந்து விட்டுறாதீங்க, அதையும் படிச்சிருங்க. ஸ்மால் டிஸ்டன்ஸ், லார்ஜ் டிஸ்டன்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வெர்னர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ வாட்சில் மட்டும் நீங்கள் சம்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேயும் வந்து எரர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம எரர்ஸ் வந்து படிக்கும்போது அதையும் படிச்சுக்கலாம். அண்ட் எரர்ஸும் டைமென்ஷன்ஸும் மட்டும் நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த சாப்டரில். ஸோ இன்றைக்கி வந்து இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். வெர்னர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ வாட்சில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் வந்து பாட்னியில் இன்றைக்கி என்ன படிக்கணும்னா, லிவிங் வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து படிச்சிருங்க. அண்ட் அந்த பின்னாடி இருக்க பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போவே மறக்காத மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதில். அப்புறம் வந்து ஜுவாலஜியில் அனிமல் டிஷ்யூஸோட லெக்சர் வந்து பாருங்கள். என்சிஆர்டியில் இருக்கிறத மட்டும் படித்தா கொஞ்சம் பத்தாது. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். ஸோ என்ன லெக்சர்ஸ் ரெஃபர் பண்ணலான்னா, கோபிகா மேமோட லெக்சர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து லெக்சர் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதிட்டு அதை ஒரு தாட்டி ரீட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜுவாலஜிக்கு அது போதும். ஸோ முடித்தவங்க வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் முடித்தவங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்து ஷவுட் அவுட் மாதிரி கொடுக்கலாம். 4 சப்ஜெக்ட்டுமே ஒரு நாளில் எப்படி படிக்கிறது அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா, என்னோடய சேனல்லையே நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து எப்படி 10 ஹார்ஸ்க்கு வந்து டைம் மேனேஜ் பண்ணி படிக்கிறது ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதில் வந்து எப்படி 4 சப்ஜெக்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.